காலையில் 100 பேர், சாயந்தரம் 100, ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் எல்லா கடையிலையும் கொடுக்குறாங்க. 4 நாளில் பூரா கொடுத்துருவாங்க. இந்த லேப்டாப் எவ்வளோ ரேஷன் கார்டுக்குண்ணா டோட்டல் நம்ம திருச்சி மாவட்டத்தில்? திருச்சி மாவட்டத்தில் என் தொகுதிக்கு தெரியுது, கலெக்டர் கேட்டால் தெரியும். மொத்தத்தில் என் தொகுதிக்கு வந்து 94,000, 9 தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 9,000, 10,000, 10 லட்சம் ரேஷன் கார்டு வரும். 10 லட்சம் வரும். வேறு என்ன, லேப்டாப் வந்து 19,000 பேருக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். எப்படி சார் இருக்கு? நல்ல வரவேற்பு, நல்லா இருக்குது. ஜனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய்யுடைய கடைசி இதுக்கு முக்கியமாக இதுக்கு இந்த தணிக்கை இதுக்கும் வந்து திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வைகோ கூட இப்போ சொல்லியிருக்காங்க தொடர்ந்து. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து ஜனநாயகனுக்கு வந்து ஆதரவாக, அதாவது அந்த படத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஜனநாயகத்தை வந்து மிரட்டல் விடுறதா இருக்குது அப்படின்னு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சார் போர்டு வச்சுருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க கொடுக்க போகிறாங்க, அவங்க வாங்க போகிறாங்க. எல்லா பணம் ஜெயலலிதா காலத்தில் கூட நடந்தது, அவர் போய் கேட்டுக்கிட்டார். இதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம்? காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்களே, எப்படி அமைச்சர் பார்க்குறீங்க? தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல தொடர்ந்து. ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சி அதிகாரம்னு இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. அவங்க என்ன எதனால் குரல் கொடுக்குறாங்க, விஜய்க்கு அவருக்கு எப்படி இருக்கு என்னலாம் தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்தை நான் போய் சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. அமித்ஷாவோட இப்போ இபிஎஸ் வந்து சந்திச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக அவங்களோட கூட்டணியை வலுப்படுத்துறான வேலைகளை பார்க்குறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க இப்போ தான் வலுப்படுத்துகிறாங்க. திமுக ஏற்கனவே வலுவாக இருக்குது. வேறு என்ன சொல்லுங்கள்? திமுக தேர்தல் அறிக்கை திட்டங்கள்லாம் இப்போ தயாரிக்கிற திட்டங்கள் எப்படி இருக்குது? மக்கள் அவங்க சுற்றுப்பயணம் செய்வாங்க. அதுக்குன்னு கனிமொழி எம்பி அவங்க தலைமையில் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் சுற்றுப்பயணம் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை நாங்கள் சொன்னோம், இந்த தடவை அதே மாதிரி இந்த திருச்சிக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுவோம். தேர்தல் அறிக்கை திட்டங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நல்லா இருக்கும். தேர்தல் அறிக்கை நல்லா இருக்குமே, நல்லா இருக்கு. எப்பயுமே ஒரு கலைஞர் அவர்கள் திமுகவில் தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகன் சொல்லுவார். அதை நம்பி தான் தேர்தல் இருக்கு. நல்லா இருக்கு. கடந்த முறை போல வந்து இந்த முறை வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமாக அந்த அறிக்கையில் கதாநாயகன் சொல்கிறீங்க. அதிக அளவில் வந்து இலவச திட்டங்கள் சார் 540 தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட 80-85% நிறைவேற்றியிருக்கிறார். அதை விட சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைய கொடுத்துருக்கிறார். அவ்வளோ நெருக்கடி, ஒன்றிய அரசுடைய நிதி நெருக்கடியில் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சொன்னதெல்லாம் ஓல்டு பென்ஷன்லாம் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அதோட 3000 ரூபா பணமும் பொங்கல் கொடுத்தாங்க, லேப்டாப்பும் கொடுத்துட்டாங்க. உங்களுடைய கனவு என்ன நீங்கள் சொல்லி எழுதி கொடுங்க, நாங்கள் வருங்காலத்தில் அதை நாங்கள் நிறைவேற்றுவோன்னு சொல்லி நாளை காலையில் முதலமைச்சர் அதை உருவாக்குறார். எனவே சொல்கிறவங்க குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னது போல் படிப்பை நீங்கள் பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறோம், நானும் வெற்றி பெற்று வருவேன், நீங்களும் வெற்றி பெற்று வாருங்கள் என்று சொன்னதே அதுதான் நடக்கும். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ இபிஎஸ் அவர்கள் போய் கவர்னரை சந்திச்சு திமுக மீது ஊழல் புகார் வச்சிருக்கிறாரு. இல்லை, அவர் ஒரு ஆள் சொன்னார், அந்த ஒரு நிருபர் சொன்னார், அவர் சும்மாவே இருக்காரு அப்படின்னாரு, அதனால போயிருக்காரு. உள்துறை அமைச்சரும் பிரதமரும் தமிழகத்துக்கு அடிக்கடி வருவாங்க. அது வந்து அதுவும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து அதிமுகவுக்கு ஒருவேளை அவங்க வாக்களித்து வெற்றி பெற்றால் அது வந்து பிஜேபி தான் ஆட்சியை வந்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்காத விஷயம், அதை போய் பேசி நடக்கவே நடக்காது. வணக்கம். திமுக தான் ஆட்சிக்கு வரும். வணக்கம்.